சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி 100 இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் உட்பட மகளிருக்கு 250 ஆட்டோக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்வில் பெண் காவல் ஆளுநர்களுக்கான திறன் மேம்பாடு பயிற்சியையும் தொடங்கி வைக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், இந்த பிங்க் ஆட்டோ இன்று உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. இதன் முக்கியத்துவம் என்ன? விவரங்கள் என்ன? நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தற்போது நடைபெற்றும் விழாவில் மகளிர் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மொத்தம் 100 மகளிருக்கு இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை தற்போது வழங்கி வருகிறார். அந்த ஆட்டோக்களை கொடியசைத்து துவக்கி வருகிறார். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த 100 இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை பொறுத்தவரையில் சென்னை மாநகரில் பொதுமக்களின் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தரும் வகையில் 100 இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரு உள் விளையாட்டு அரங்கில் இருந்து தற்போது இந்த 100 இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை தொடங்கி வைத்துள்ளார். இந்த 100 பிங்க் ஆட்டோக்களை பொறுத்தவரையில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் இந்த ஆட்டோக்களில் உள்ளது. மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இந்த ஆட்டோக்களில் GPS வசதி உள்ளது. இந்த ஆட்டோக்கள் எங்கு செல்கிறது, எங்கு உள்ளது என்பது தொடர்பான பல்வேறு இடங்களையும் இந்த GPS வசதி மூலம் பார்க்க முடியும். மேலும் கூற வேண்டும் என்றால் இந்த ஆட்டோக்களை பொறுத்தவரையில் இந்த ஆட்டோக்களில் பெண்களுக்கான நாப்கினும் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சானிடைசரும் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த ஆட்டோக்களானது CNG மற்றும் பெட்ரோலில் இரண்டிலும் இயங்கும் வகையில் இந்த ஆட்டோக்களானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பெண்களுக்கு பல்வேறு சிறப்புகள் கொண்ட, அதாவது CNG மற்றும் பெட்ரோலில் இயங்கும் GPS வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை கொண்ட இந்த 100 இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் நேரு உள் விளையாட்டு அரங்கிலிருந்து தொடங்கி வைத்துள்ளார். இதே போன்று சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு 50 மின் ஆட்டோக்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்துள்ளார். இந்த 50 மின் ஆட்டோக்களை பொறுத்தவரையில் தற்போது சென்னையில் பல்வேறு சிறு தொழில்கள் செய்து வரும் மகளிர்களுக்கு உதவும் வகையில் இந்த மின் ஆட்டோக்களானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மின் ஆட்டோக்களின் பின்புற பகுதியில் பெரிய அளவிற்கு ஒரு பெட்டி வைக்கும் வகையில் ஒரு 50 கிலோ அளவிற்கு பொருட்களை வைக்கும் வகையில் இந்த மின் ஆட்டோக்களானது தற்போது தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த மின் ஆட்டோக்களை பயன்படுத்தி அந்த மகளிர்கள் தற்போது செய்து வரும் அவர்களின் அந்த சிறு குறு தொழில்களையே பெரிய அளவில் செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு மானியத்துடன் இந்த மின் ஆட்டோவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது நேரு உள் விளையாட்டு அரங்கிலிருந்து வழங்கி வருகிறார். இதே போன்று தொழிலாளர் நலத்துறை சார்பில் மகளிருக்கு 100 ஆட்டோக்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். இந்த மகளிருக்கு 100 ஆட்டோக்களை பொறுத்தவரையில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் ஆட்டோ தொழிலாளர்கள் நலவாரியம் உள்ளிட்ட நலவாரியத்திலிருந்து வாடகைக்கு எடுத்து ஆட்டோக்களை ஓட்டி வராது பல ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக வாடகைக்கு ஆட்டோக்களை எடுத்து ஓட்டி வரும் அந்த மகளிருக்கு சொந்தமாக ஆட்டோ வாங்கும் கனவை நிறைவேற்றும் விதமாக அவர்களுக்கு மானிய விலையில் 100 ஆட்டோக்களை வழங்கும் வகையில் 100 ஆட்டோக்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் நேரு உள் விளையாட்டு அரங்கிலிருந்து தொடங்கி வைத்துள்ளார். இதன்படி பார்த்தோம் என்றால் மகளிர் உரிமைத்துறை சார்பில் 100 மகளிருக்கு இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு 50 மின் ஆட்டோக்கள், தொழிலாளர் நலத்துறை சார்பில் மகளிருக்கு 100 ஆட்டோக்கள் உட்பட 250 ஆட்டோக்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுக்கு துவக்கி வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கையாளும் பெண் காவல் ஆய்வர்களுக்கு திறன் பயிற்சி உள்ளிட்டவற்றையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்க உள்ளார். கண்ணன், அதுபோலவே பெண் காவலர்களுக்கு ஆளுநர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அது பற்றிய விவரங்கள் எல்லாம் என்ன? அதற்கான தொடக்கமும் நடைபெற இருக்கு இல்லையா? அதற்கான விவரங்கள் என்ன? நிச்சயமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும்
அந்த குற்றங்களை கையாளும் காவலர் ஆய்வாளர்களுக்கு தற்போது அந்த பயிற்சி என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மிகவும் அந்த சென்சிட்டிவான குற்றங்களாக பார்க்கப்படுகிறது. அந்த குற்றங்களை கையாளும் போது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த ஒவ்வொரு செயலும் சரியாக இருக்க வேண்டும் என்பதை அந்த காவல் ஆய்வாளர்களுக்கு தெரிவிக்கும் வகையிலும் அது சரியாக இருக்க வேண்டும் என்பதை செயல்படுத்தும் வகையில் அந்த பெண் காவலர் ஆளுநர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைய தினம் நேரு உள் விளையாட்டு அரங்கிலிருந்து துவக்கி வைக்க உள்ளார். இந்த திறன் பயிற்சியை பொறுத்தவரையில் அந்த பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள் இது பண்ணும்போது எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு அந்த குற்றங்களை கையாள வேண்டும் என்பது தொடர்பான ஒரு விரிவான திறன் பயிற்சி அளிக்கும் அந்த திட்டத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைய தினம் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்க உள்ளார். மகளிர் தினத்தை ஒட்டி முக்கியமான பல நலத்திட்டங்கள் இன்று முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். தமிழ்நாடு அரசு சார்பில் உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதை ஒட்டி முக்கியமான பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். மகளிருக்கு பல்வேறு தரங்களில் 250 ஆட்டோக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் 100 இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் மகளிருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இயக்கக்கூடிய வகையில் ஆட்டோக்கள் 50 வழங்கப்பட்டிருக்கிறது. மகளிர் சுய உதவி குழுக்கள் போன்றவற்றில் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அளவிலும் ஒரு 100 ஆட்டோக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல நலத்திட்டங்கள் இன்று மகளிர் தினத்தை ஒட்டி முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.